பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வருஷத்துக்கு மேலே இது பண்ணிட்டு இருக்கேன். இப்போ என்னன்னா சோசியல் மீடியாவில் ஒரு 6-7 மாசமா வர தொடங்கின பிறகு தான் அது வெளியில் தெரிய தொடங்குச்சு. அதுக்கு ஸ்கின் எல்லாம் இன்ஃபெக்ஷன் ஆகி தான் இருக்குது. இதுக்கு என்னன்னா நம்ம மண்டே மார்க்கெட்டில் தான் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். நான் யோசித்த ஒரே விஷயம் என்னன்னா ஃபர்ஸ்ட் கருத்தடைன்னு உள்ளதை கட்டாயமாக பண்ணணும். நான் இங்கே என்னன்னா டாக் அடாப்ஷன் பண்ணுறேன். என்னன்னா ரோட்டில் இருக்கிறதையெல்லாம் குட்டி நம்மகிட்டே கொண்டு தாராங்க. அதை நம்ம எடுத்து கேர் பண்ணிட்டு நல்லா வளர்க்குறவங்களுக்கு கொடுக்குறோம். அதுவும் என்னன்னா ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போட்டு கொடுக்குறோம். வீட்டில் வளர்த்த பூனை அது இறந்து போயிடுச்சா? ஆமா. அதுக்காக அழுதுட்டு இருந்தீங்களா? ஆமா. அப்பா வேற பூனை வாங்கி தந்தாங்களா? பல அமைப்புகளும் பல தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் இவருடைய சேவையை அங்கீகரித்து பல விருதுகளை கொடுத்தாலும் ஒரு இடைப்பட்ட காலத்தில் தமிழகத்தினுடைய முன்னாள் காவல் ஆய்வாளராகவும் மிகச்சிறந்த ஒரு ஆளுமையாக இருக்கக்கூடிய சைலேந்திர பாபு அவர்களையும். ப்ளூ மவுண்டன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எல்லாருக்குமே ஹாஸ்டல் இருக்குதுங்க. சின்ன குழந்தைங்களுக்கு ஹாஸ்டல் இருக்குது, பெரியவங்களை பார்த்துக்கிறதுக்கான ஹாஸ்டல் இருக்குது. ஆனால் வாயில்லா பிராணிகளை வந்து பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஹாஸ்டல் இருக்குது அப்படின்னாலே நம்ம ஹன்சிகா மொபைல் எட்வர்ட் சஜின் ப்ரோ தான் வச்சிருக்கிறாரு. ஸோ அவரை தான் நம்ம இன்னைக்கு மீட் பண்ண வந்திருக்கிறோம். வாங்க அவரை பற்றியும் அவர் நடத்தக்கூடிய டாக் ஹாஸ்டல்ஸ் பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ப்ரோ வணக்கம். ப்ரோ வணக்கம். உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் ப்ரோ. ப்ரோ இந்த மாதிரி டாக் ஹாஸ்டல் நடத்தணும், அதாவது இந்த பிராணிகளை வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து உங்களுக்கு எப்போ வந்துச்சு? இதை வந்து நீங்கள் எப்படி வந்து பராமரிக்கிறீங்க ப்ரோ? எப்போ வந்ததுன்னு உள்ளவங்க பார்த்தாச்சுன்னா அது ஒரு டைம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே நம்ம என்னன்னா அது எங்கேயாவது அடிபட்டு இருக்கும்போது அதை பார்க்கும்போதே அதுக்கு மேலே நமக்கு ஒரு சின்ன ஹெல்பிங் மைண்ட் அப்படின்னு வந்து ஒரு சூழ்நிலையில் நம்மளால் பண்ண முடியாமல் இருந்தால் கூட அதை கடந்து கொஞ்சம் கொஞ்சமாட்டு நம்ம வளர்ச்சி போயிட்டு இருக்க அதை பாதுகாக்க தொடங்கணும். அப்படி வந்து தான் இப்போ இந்த சூழ்நிலையில் இவ்வளோத்துக்கு பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரீட் டாக்ஸ் எல்லாம் எடுத்து நீங்கள் பராமரிச்சுட்டு இருக்கீங்களா? இது எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க? இதுக்கு வந்து எந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா? நான் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வருஷத்துக்கு மேலே இது பண்ணிட்டு இருக்கேன். இப்போ என்னன்னா சோசியல் மீடியாவில் ஒரு 6-7 மாசமா வர தொடங்கின பிறகு தான் அது வெளியில் தெரிய தொடங்குச்சு. அதுக்கப்புறம் தான் அடாப்ஷன் நிறைய வந்து அதுக்கு முன்னே ரெஸ்கியூ பண்ணி அதுகளை கிளியர் பண்ணி திரும்ப அந்த இடத்துல தான் விட்டுட்டு இருந்தேன். எனக்கு அப்போ இவ்வளோ இட வசதி சோர்ஸ் கிடையாது. இப்போதைக்கு என்ன இங்கேயே சேவ் பண்ணி இன்னொரு இடத்துல நான் கொடுத்துட்டு இருக்கிறேன், வளர மாதிரி ஏதாவது வீடு. ஆனால் இந்த மாதிரி டாக்ஸ் வந்து நமக்கு வந்து சிலது இன்ஜூரி ஆகி கிடைக்கும். ஸோ சிலது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் கிடைக்கக்கூடிய டாக்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து எந்த மாதிரி மெயின்டைன் பண்ணி எடுக்கிறீங்க? சில சுச்சுவேஷன்ல உள்ளதை ஒவ்வொரு சூழ்நிலைக்கு தக்கன அதுக்கு நீ இட வசதிகள் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ கூட நீங்க பாத்தீங்கன்னா அந்த கேஜ்ல ஒரு டாக் இருக்குது. இது பாத்தீங்கன்னா ஒரு 10-15 நாளைக்கு மேல ஆயிருக்குன்னு நினைக்கி. அதுக்கு ஸ்கின் எல்லாம் இன்ஃபெக்ஷன் ஆகி தான் இருக்குது. இதுக்கு நம்ம மண்டே மார்க்கெட்ல தான் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அனிஷ் டாக்டரும் நிம்மி டாக்டர் அவங்க தான் இதுக்கான இதெல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க, நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ட்ரீட்மெண்ட் ஒன்றுக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கு. சிலதுக்கு என்னன்னா 10 நாள்லயே கிளியர் பண்ண முடியும், சிலது அதை விட தாண்டி போகுது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில 1-2 இப்படி வரும்போது அதை தனிப்பட்ட முறையில வச்சு தனியா பாதுகாத்துட்டு தான் இருக்கும். இன்னும் கூட அது நீங்க லாஸ்டா ஒரு வீடியோல கூட பாத்திருப்பீங்க. இது எங்கன்னா மண்டே மார்க்கெட் தாண்டி ஒரு இடத்துல என்னன்னா காதெல்லாம் அழுகின நிலையில இருந்தது. அப்ப அதை ரெடி பண்ணி கொண்டு வந்தேன்னா காதை கிளியர் பண்ணிட்டேன். இது கிடையாது, அது அடுத்த இதுல இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த கேஜ்ல இருக்கு. இது என்ன என்னன்னா குளச்சல் பீச்சில் ரோட்ல சுத்திட்டு தெரிஞ்சுன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்தாங்க. ஆக்சுவலி நாட்டு பிரீடுன்னா கூட இந்த மாதிரி சுத்தி தெரியாது, எந்த உணவுனாலும் தெரியும். இதுகள் என்னன்னா குறிப்பிட்ட நாளைக்கு மேல தாண்டி கிடாது. ஏன்னா இதுக்கு உடம்பெல்லாம் ரெடி பண்ணா மட்டும்தான் இதை பாதுகாக்க முடியும். ஆனா நான் பார்த்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டாக்ஸ் மட்டும் இல்ல, இங்க பாத்தீங்க அப்படின்னா கேட்டும் இருக்குது. ஸோ அதுவும் நீங்க ரெஸ்கியூ பண்றீங்கல்ல? மனுஷனை தள்ளி எந்த உயிரினால நாங்க ரெஸ்கியூ பண்றோம். ஆனா இப்போதைக்கு எங்கள்கிட்ட என்னன்னா கேட் அண்ட் டாக் மட்டும்தான் அந்த சிச்சுவேஷன்ல இருந்துட்டு இருக்குது. சரிண்ணா, சரி. 2 நாளைக்கு முன்னாடி உங்களோட ஒரு வீடியோ பார்த்துருந்தேன். அதுல பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு டாகை வந்து மஞ்சள்லாம் வச்சு குளிப்பாட்டிட்டு இருந்தீங்க. என்ன ரீசனுக்காக அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்க? அது என்னன்னா என்னோட பொண்ணு அவ என்னன்னா டியூஷன் முடிச்சு வரும்போது வார வழியில அது இருந்துன்னு சொல்லிட்டு திடீர்னு எடுத்துட்டு வந்தா. வந்து என்னன்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் என்னன்னா மஞ்சள் எல்லாம் இது பண்ணோம். நேத்தைக்கு பாத்தீங்கன்னா திரும்ப மண்டே மார்க்கெட்ல ஹாஸ்பிட்டல் கொண்டு போனேன். அப்போ அங்க என்ன டாக்டர் அதுக்கு ஸ்கின்னை இது பண்ணி பார்த்து இது பண்ணிட்டு அதுக்கு மேலே இருக்கு அந்த கிருமி இப்போ உயிரோட்டமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டுட்டு ஒரு மருந்து அவங்க ரெடி பண்ணி தந்திருக்காங்க. அது என்னன்னா சுடு தண்ணியில குளிச்சு ஊற்றிட்டு அந்த மருந்து போட்டுட்டு அப்பீல் பண்ணிட்டா கிளியர் ஆயிருன்னு. இப்போ வரும்போது கூட இங்கே தான் டாக் ஹாஸ்டல்ல தான் அந்த டாக் இருக்கு, தனியா வச்சு அதை இது பண்ணிட்டு இருக்கு. சூப்பர்ண்ணா. ஆனா அதே மாதிரி வந்து ஒரு நல்லது பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு வந்து நிறைய ஆபத்துகள் கண்டிப்பா பின்னாடி வரும். ஸோ நீங்க வந்து அந்த மாதிரி ஆபத்துகள் ஏதாவது ஃபேஸ் பண்ணீங்களா? இல்லை உங்களுக்கு ஏதாவது வந்து இடைஞ்சல் கொடுக்குற மாதிரியோ இல்லைன்னா உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் பண்ற மாதிரியோ ஏதாவது ஃபேஸ் பண்ணீங்களா?
கண்டிப்பா. ஏன்னா இது தொடங்கின அந்த டைம்ல எல்லாம் ரொம்ப பிரச்சனையா இருந்து. ஏன்னா அந்த டாக் ஹாஸ்டலே க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் நிறைய பிரச்சனை இருந்து. அப்ப அவங்க அதுல சொன்னது என்னன்னா, என்னன்னா எங்க இதுகள் நாய் இங்க இருக்கிறதெல்லாம் சத்தம் போடுது அப்படின்னு. ரெண்டாவது விஷயம் என்ன சொன்னாங்கன்னா, வாகனங்கள் என்னன்னா அங்கேயே இங்கேயே மட்டும் நிறுத்துறாங்கன்னு. இப்படி 1-2 இதுகள் சொன்னாங்க. அப்ப அவங்க சொல்றதுக்கு தக்கன நான் அதுகளை ரெடி பண்ணி கொடுத்தேன். இப்ப என்னன்னா, நாய் இங்க சத்தம் போடுதுன்னா பெரிய நாய் நிறைய இருக்கும்போது சத்தங்கள் வருது. அதுக்கு வேண்டியதான் பெருசு அடாப்ஷன் பண்றதை ஸ்டாப் பண்ணிட்டு சின்னதை மட்டும் என்னன்னா கேர் பண்ண தொடங்கினேன். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, கார்கள் எல்லாம் அங்கே இடஞ்சலா நிக்க அப்படின்னு உள்ள சூழ்நிலைகள் சொல்லும் போது அதுக்குன்னு ஒரு ஆளை விட்டு ஈவினிங் 5 to 6 அந்த 1 மணி நேரம் மட்டும்தான் யாருனாலும் இங்க விசிட் பண்ணி வர முடியும். அப்ப அந்த 1 மணி நேரமும் ஆளை விட்டு கரெக்டா காரை எல்லாம் செட் பண்ணிட்டு தான் உள்ள வர மாதிரி செட் பண்ணேன். இதெல்லாம் பண்ண அப்புறம் கூட இல்ல இது இருக்கக்கூடாது அப்படின்னு உள்ள மாதிரி பண்ணாங்க. அப்ப அது ஏன்னு கேட்கும்போது அதுக்கான பதில் இல்ல இது இந்த இடத்துல வைக்கக்கூடாது அப்படின்னு. அதுக்கு மேல என்னன்னா நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் நம்ம பஞ்சாயத்துலயா இருக்கட்டும், போலீஸ் ஸ்டேஷன்லயா இருக்கட்டும் அப்படின்னு கம்ப்ளைண்ட் வந்துட்டே இருக்கு. அப்போ ஒரு சூழ்நிலை மேல ஸ்டேஷன்ல எல்லாம் கொடுத்து அப்பப்போ இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தனால கூப்பிட்டு விசாரிச்சாங்க. அப்ப சார் இப்படி அப்படின்னு உள்ள சொல்லும் போது இல்ல நீங்க குறிப்பிட்ட நாள்ல க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப என்ன பண்றேன்னு தெரியாத சூழ்நிலையில தான் நாங்க என்னன்னா கால்நடைத்துறை அமைச்சரை ஒரு தடவை போய் பார்த்து அப்ப என்னன்னா அவங்க இந்த மாதிரி தானே நீங்க பண்றீங்க, அப்போ ஓகே தான் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி கிளியர் பண்ணியிருந்தாங்க. அப்ப சரி ஓகே இனி நம்ம கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையா இருக்கும்போது இது நடந்த 15வது நாள்ல அந்த ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் மாறுறாங்க. சரி ஓகே என்ன ஆச்சு அப்படின்னு ஒரு வருத்தத்தோட அதுக்கு அடுத்து இது பண்ணிட்டு இருக்கோம், நம்ம நடத்திட்டு தானே இருக்கிறோம். திரும்ப அது முடிஞ்ச ஒரு 10-20 நாளைக்குள்ள புதுசாட்டு ஒரு இன்ஸ்பெக்டர் சார் வராங்க. அவங்களும் அதுக்கு அடுத்து என்ன இதே கம்ப்ளைண்ட் எடுத்துட்டு 3 நாளைக்குள்ள க்ளோஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு உள்ள மாதிரி சொல்றாங்க. அப்புறம் நாங்க போய் ரிக்வஸ்ட் பண்ணி பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா டிசம்பர் 25 க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு. அப்ப எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, டெய்லி ஸ்டேஷன் அங்க எங்கன்னு அலையிறதுக்கு முடியாத ஒரு சூழ்நிலை. அப்பதான் நான் உள்ள நேர ஒரு பதிவு போட்டது என்னன்னா, என்னால தனிப்பட்ட முறையில இவ்வளவுக்கு மேல ஓட முடியல. ஏன்னா எனக்கு கடையையும் பார்த்து இதையும் பார்த்தாகணும், அங்க உள்ள இன்கம் வச்சு தான் நான் இங்க ரன் பண்ணிட்டு எனக்கு 2 இடமும் ஓடுது, ரொம்ப பதட்டமாட்டம் கஷ்டமாட்டம் இருக்கு. இதுக்கு மேல எப்படி பண்றேன்னு தெரியல. அதனால 25ஆம் தேதி க்ளோஸ் பண்ண சொன்னது மாதிரி டிசம்பர் 25ஓட நான் க்ளோஸ் பண்ண போறேன். இதே வருத்தமா தான் சொல்றேன். ஏன்னா எனக்கு அது ரொம்ப இதை கேர் பண்ணணும் உள்ள எண்ணத்துல இருந்து, ஆனா என்ன அதை பண்ண விடாத சூழ்நிலையில வேற வழி இல்லாம இதை பண்றேன். ஆனா இந்த வீடியோவை கூட நீங்க என்னன்னா இந்த சமூக ஆர்வலர்கள் நிறைய பேருக்கு கண்ணில் போய் சரி அது மாதிரி பண்ணுங்க. ஏன்னா ஒருவேளை யாராவது அதுக்கான சோர்ஸ் ரெடி பண்ணி தரதுக்குள்ள வாய்ப்புகள் இருந்தா சக்சஸ் ஆயிருக்குமே அப்படின்னு போட்டிருந்தேன். இந்த வீடியோவை நிறைய பேர் ப்ளூ கிராஸ், அனிமல் வெல்ஃபேர் இவங்களுக்கு எல்லாம் அனுப்பியிருக்காங்க. டாக் பண்ணி இதாகும் போது அங்கண்டி எனக்கு கூப்பிடுறாங்க, சார் நீங்க யாரு, உங்களை பற்றி இப்படி இது பண்ணி சொல்லியிருக்காங்க, நிறைய பேர் கூப்பிட்டுட்டே இருக்காங்க அப்படின்னு. அப்ப என்னோட சிச்சுவேஷனை நான் சொன்னேன். அப்போ உடனே நேரம் அங்கே இருந்து என்னன்னா டெல்லியில் அவங்க மேனகா காந்தி மேமுக்கு இந்த டீட்டெயில் போயிருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க சைட்லேருந்து அவங்களோட யாரோ கூப்பிட்டு எஸ்பி சார்ட்டையும் இன்ஸ்பெக்டர் சார்ட்டையும் பேசியிருந்தாங்க. பேசி அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. ஆனால் இதுலேயும் ஒரு வருத்தமான விஷயம் என்னன்னா, இந்த தடவை அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆன 20வது நாள் அடுத்ததான் இன்ஸ்பெக்டர் சார் சேஞ்ச் ஆகியாச்சு. புதுசாட்டு இப்போ யார் வந்திருக்காங்கன்னு தெரியல. இனி பிரச்சனை இல்லாமல் இருந்துட்டோம்னா சந்தோஷம்னு தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். சரி சார், அதாவது இந்த மாதிரி நிறைய இடையூறுகள் வரும்போது இப்போ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வருது. நம்ம ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைக்கிறோம், பட் இந்த மாதிரி ஒரு சமூகம் நம்மளை பண்ண விட மாட்டுது. அப்படிங்கிற போது யாராக இருந்தாலுமே இதை விட்டுட்டு விட்டுடலாம், எதுக்கு தேவையில்லாத வம்பு அப்படின்னு தான் நினைப்பாங்க. நீங்கள் ஏன் அதை மறுபடி ஃபோர்ஸ் பண்ணி அப்படியே கைக்குள்ளே வச்சிருக்கிறீங்க? கைக்குள்ளே வச்சிருக்கீங்கன்னா நமக்கு ஒரு பிடிச்ச ஒரு விஷயம் ஒன்று. இன்னொன்று என்னன்னா, என்னோட மெயினான இதே என்னன்னா, என்னைக்கு நம்ம எவ்வளவு தூரத்துக்கு தான் ஓட முடியும், கண்டிப்பா இதுக்கான ஒரு முடிவுன்னா அதுகளை சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை நம்மகிட்ட வரணும். அதுக்கேண்டி தான் ஓடிட்டு இருக்கேன். ஒரு 1 இயர் மட்டும் நான் நினைச்சதை கரெக்டா பண்ணிட்டேன்னா அதுக்கு அடுத்த பிரச்சனையே இருக்காது. அந்த கருத்தடை இதெல்லாம் பண்ணிட்டேன்னா ஒண்ணு. ஏன் நீங்க இது பக்கமா ஓடிட்டு இருக்கீங்க, இவ்வளவு பிரச்சனைக்கு மேல நீங்க எப்படி கொண்டு போக முடியுதுன்னு கேட்டா எனக்கு அதை சொல்ல போனா உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்குன்னா அதுக்கு நீங்க எவ்வளவு பண்ணுங்க ரெடியா இருப்பீங்க. அதே மாதிரி தான் எனக்கு இந்த விஷயம் பிடிச்சிருக்கு, நான் அதனால அவங்களுக்கு வேண்டி எதுனாலும் பண்ணுங்க ரெடி ஆயிருக்கும். ஆனா ஆக்சுவலா வீட்டுல இருக்கக்கூடிய நாய்களே பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வெளியில தள்ளி விட்டுறாங்க கொஞ்சம் ஏஜுக்கு அப்புறமா. மறுபடியும் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ஸ்ட்ரீட்ல இருக்கக்கூடிய டாக்ஸை கேர் பண்ணி நீங்க வளர்த்துட்டு இருக்கிறீங்க. இந்த மாதிரி வளர்க்கும் போது நீங்க தனிப்பட்ட முறையில் இப்ப அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களோட ஓன் காசுல தான் பண்ணிட்டு இருக்கீங்க. இது உங்களுக்கு கவர்மெண்ட் சைட்ல இருந்து எந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹெல்ப் கிடைச்சா நல்லா இருக்குமா, இல்லைன்னா உங்களுக்கு எந்த மாதிரி ஹெல்ப் கிடைச்சா நல்லா இருக்குங்கிறத சொல்ல முடியுமாண்ணா? ஏன்னா கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஹெல்ப் கிடைச்சுன்னா நம்ம இப்ப பண்றத பெரிய விஷயம் மட்டும் ரொம்ப ஒரு பாதுகாப்பாட்டு இன்னும் அதை சேஃபா பண்ண முடியும். அவங்க சைட்ல என்ன ஹெல்ப் அப்படின்னு யோசிக்கணும்னா, இன்னைக்கு பார்த்தா ஒரு குழந்தைக்கு தடுப்பூசின்னு உள்ளது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஃப்ரீயா பண்ணி கொடுக்காங்க. ஆனா வெட்டினரி ஹாஸ்பிட்டல்ல இதுக்கான தடுப்பூசி இலவசம் கிடையாது. நம்ம வெளியிலேருந்து வாங்கி கொண்டு கொடுத்து தான் அங்க போட வேண்டிய சூழ்நிலையில இருக்கு. ஒரு அந்த நாய்க்குட்டிக்கு என்னன்னா தடுப்பூசி மட்டும் போடனாலே மினிமம் ஒரு 450 ரூபாயிலேருந்து 600 ரூபா வரைக்கும் செலவாகுது. அப்ப என்னன்னா ஒரு மாசம் மட்டும் ஒரு 100 எண்ணத்தை சேவ் பண்ணணும்னா எவ்வளவு ரூபா செலவாகுதுன்னு யோசிக்கும் போது
இருக்கும்போது ரொம்ப கஷ்டமாயிருக்கு. இது போக அதுகளுக்கு ஃபுட்டுக்குள்ளதை நம்ம பார்த்துடலாம். ஆனால் அந்த மருத்துவத்துக்குள்ளதான் பெரிய கேள்விக்குறியாட்டே இருக்கு. அதுக்கு கண்டிப்பா கவர்மெண்ட் சைட்ல இருந்து இதுக்கான அந்த இன்ஜெக்ஷன் அந்த மருந்துக்குள்ள இதை ரெடி பண்ணி கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். அதே மாரி என்னன்னா டாக் எங்கேயாவது அடிபட்டு கிடக்கு அப்படின்னு உள்ள சூழ்நிலைனா நமக்கு ஃபோன் பண்றாங்க, ரெஸ்கியூ பண்ண போயிட்டு இருக்கோம். போகும்போது என்னன்னா பைக்கில் தான் போய் எடுக்கிறோம். குறிப்பிட்ட சூழ்நிலைக்கு மேல பைக்கில் அதை வச்சு கொண்டு வர முடியாது. ஒன்று அடிபட்டு இருக்க நம்ம பைக்கில் மடியில் வச்சிருக்கும் போதுன்னா அதை கடிக்கலாம். மாஸ்க் போட்டிருந்தா கூட அது கம்ஃபர்டபுளா இருக்காது. கால் உடஞ்ச சூழ்நிலையில் இருக்கும் போதெல்லாம் நம்ம அதை எடுத்து வச்சு நல்லா இருக்கு. அப்ப அதனால என்னன்னா ஒரு ஆம்புலன்ஸ் சர்வீஸ் அப்படி ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு உள்ள ஒரு எண்ணத்துல இருந்துட்டு இருக்கேன். அப்ப அதுக்கு கவர்மெண்ட் சைட்ல அதுக்கான சோர்ஸ் இருக்கா அப்படின்னு உள்ளது 1-2 பேர்ட்ட கேட்டேன். நான் கேட்ட இடங்கள் தப்பா அப்படின்னு எனக்கு தெரியாது, எங்க கேட்கணும்னு. கேட்ட இடத்துல எல்லாம் பார்க்கும்போது இப்போதைக்கு அதுக்கான ஆப்ஷன் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால இப்போதைக்கு என்னன்னா ஆம்புலன்ஸ் சர்வீஸ் கூட நாங்களே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு உள்ள ஒரு சூழ்நிலையில அதுக்குன்னு தனியா எங்க கடையில இருந்தே கொஞ்சம் ஃபண்டை ரெடி பண்ணி வாங்கலாம்னு உள்ள ஐடியால இருக்கேன். ஆனா இப்ப கார் நம்ம வாங்கிடுவோம், இதுக்கு ஆம்புலன்ஸ் சர்வீஸ் உள்ள அங்கீகாரம் கொடுப்பாங்களா அப்படின்னு உள்ளது யார்கிட்ட போய் கேட்கணும் உள்ளதான் ஒரு கேள்விக்குறியாட்டு இன்னைக்கு நாங்க யோசித்துட்டு இருக்கோம். நிறைய விஷயங்கள் இப்ப என்னன்னா ஒரு மனிதனுக்கு ஒரு பிரச்சனைனா அரசின் தலையீடு உள்ள இருக்குது. அவங்களால இதை எப்படி கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி குழுக்கள் அமைச்சாது பண்றாங்க. அதே மாதிரி இந்த விலங்கினங்களுக்குள்ள இதுக்கும் தனியா அதுக்கான ஒரு கேர் எடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய நம்ம பாக்குறோம் என்னன்னா ரோட்ல போகும்போது ஒரு நாய் வந்து ஒரு குழந்தைய துரத்துது, அந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலைன்னு. ஏன் துரத்துது அப்படின்னு உள்ள சூழ்நிலையில பார்க்கும் போதுன்னா ஒண்ணு உணவு இல்லாமலா இருக்கும், இன்னொன்னு கிளைமேட் சிச்சுவேஷன்னால அதுக்கு என்னன்னா வித்தியாசங்கள், அதுக்கு மாறுபாடுகள் வருது, வெயில் இந்த மாதிரிப்பட்ட தாக்கத்தினால இந்த சூழ்நிலைகள்னால தான் இது நடக்குது. அப்ப அதை எப்படி பண்ண முடியும் அப்படின்னு உள்ள சூழ்நிலை யோசிக்கும் போது நான் யோசித்த ஒரே விஷயம் என்னன்னா ஃபர்ஸ்ட் கருத்தடைன்னு உள்ளதை கட்டாயமா பண்ணணும். நான் இங்க என்னன்னா டாக் அடாப்ஷன் பண்றேன். என்னன்னா ரோட்ல இருக்கிறதையெல்லாம் குட்டி நம்மகிட்டே கொண்டு தாராங்க, அதை நம்ம எடுத்து கேர் பண்ணிட்டு நல்லா வளர்க்குறவங்களுக்கு கொடுக்குறோம். அதுவும் என்னன்னா ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போட்டு கொடுக்குறோம், நீங்க 15 வருஷம் அதை சேஃபா வளர்க்க முடிஞ்சா மட்டும் கொண்டு போங்கன்னு. அதுலயும் ஃபீமேல் டாக் மேல் டாக் எல்லாம் எங்கள்கிட்ட நிறைய பேர் கொண்டு போறாங்க. கொண்டு போறவங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்றோம், 8 மாசம் தாண்டும் போது அதுக்கு கருத்தடை பண்ணோம்னா நாங்களே இலவசமா வந்து பண்ணி தரோம். உங்க வீட்டுல இருந்து டாகை நாங்களே எடுத்து கொண்டு போய் கருத்தடை என்னன்னா ஹாஸ்பிட்டல்ல கொண்டு பண்ணி உங்க வீட்லயே நாங்க சேஃபா பண்ணி தரது கூட நாங்க தயாரா இருக்கோம். ஏன் இந்த எண்ணத்தை அப்படி நாங்க பண்ணிருக்கோம்னா இப்ப என்னன்னா அவங்க வீட்டுல வளர்ப்பாங்க, வெளியில போவோம், இன்னொன்னுக்கு கூட மேட்ச் ஆகுது. ரெண்டாவது என்னன்னா அது என்னன்னா குட்டி போடும்போது இது நாளடைவில் எண்ணிக்கை கூடும், அந்த குட்டியும் கொண்டு இங்க தான் தருவாங்க. அப்ப குறிப்பிட்ட எண்ணிக்கை இங்க தாண்டப்ப அதை எங்க கொண்டு சேவ் பண்ணணும் அப்படின்னு உள்ளது கேள்விக்குறி. அதுக்கு வேண்டி அடுத்த கட்டமாட்டு கருத்தடை மெயினா பண்ணணும் அப்படின்னு உள்ளது வேண்டி யோசித்திருக்கோம். அது விஷயமா தான் திருப்பூர்லயே நாங்க என்னன்னா ஒரு மேடத்தை போய் பார்க்க போயிருந்தோம், அவங்கள்ட்ட பேசியிருந்தோம், அவங்கள சப்போர்ட் பண்ணி தாரேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா குறிப்பிட்ட நாட்கள் அதுக்காக அது வரைக்கும் நம்ம காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை தான். ஆனா அரசின் தலையீடு உள்ள இருந்து இதுகளுக்கெல்லாம் அவங்க ரிஸ்க் எடுத்து பண்ணி ஸ்ட்ரீட்ல இருக்க டாக் கருத்தடை பண்ணி அதை சேவ் பண்ணிட்டாங்கன்னா இன்னும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பண்ணும்போது என்னன்னா அதுக்கு எண்ணிக்கை குறிப்பிட்ட அளவோட நிற்கும். நாளுக்கு நாள் கூடி போயிட்டே இருக்கும்போது நம்ம இடத்துல எப்படின்னு தெரியல, வெளி இடங்கள்ல பாத்தீங்கன்னா டாகுக்கு ஃபீட் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்போ ஒவ்வொரு இடத்துலயும் அவங்க உணவு கொடுத்துட்டே இருக்காங்க. அப்ப அது சாப்பிடுது, நாளுக்கு நாள் அதுக்கு எண்ணிக்கை கூடுது. அந்த கருத்தடைன்னு உள்ளதை கட்டாயமாட்டு ஓரளவு பண்ணிட்டாங்கன்னாலே இதை சேவ் பண்ண முடியும் உள்ளதான் என்னோட விஷயம். கண்டிப்பா நான் சூப்பரா சொன்னீங்க. ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து தன்னார்வலர்களுக்கு கண்டிப்பா உதவி பண்ணணும் அப்படிங்கிறதையும் எங்களோட ப்ளூ மவுண்டன் சேனல் சார்பாக நாங்களும் கேட்டுக்கிறோம். ஆனா இப்போ நீங்க வந்து டாக்ஸை வந்து இவ்வளவு தூரம் பராமரிக்கிறீங்க. ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு நீங்க ஓனா உங்களோட இன்கம்மை தாண்டி வேற யாராவது உங்களுக்கு இது ஹெல்ப் பண்றாங்களா? இதுவரைக்கும் இந்த விஷயத்துக்கு வேண்டிய யார்கிட்ட கூட நான் ₹1 எனக்கு டொனேட் பண்ணுங்கன்னு கேட்டது கிடையாது. ஆனா சில டைம்ல சிலவங்க டாக் இங்க கொண்டு விட வரும்போது அரிசி இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் கொடுத்துட்டு தான் போறாங்க. இல்லாம என்னோட ஓன் ஃபண்டு அதை வச்சுதான் நான் பண்ணிட்டு இருக்கேன். அது போக பாத்தீங்கன்னா ப்ரொமோஷன் வீடியோ சில இடங்கள்ல போய் போடுறேன், அதுல வரதையும் வச்சுதான் இதை நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன். இப்போதை கண்டிப்பா இப்படி பண்றதுக்கு கண்டிப்பா வந்து தனியா ஒரு மனசு வேணும். யாருமே இப்போ வந்து மனுஷங்களே வந்து பாத்துக்க மாட்டாங்க. ஆனா நீங்க வாயில்லா பிராணிகளை வந்து இவ்வளவு தூரம் பாத்துக்கிறது ஒரு பெரிய விஷயம். ஸோ இவ்வளவு நேரம் உங்களோட பிஸ்னஸ் டைமை கூட நீங்கள் எங்களுக்காக விட்டு கொடுத்து ஸோ வீடியோ பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நாங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் இங்கே வரும்போது இப்போ கிராஸ் பண்ணி வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு தான் நாங்கள் இங்கே வரோம். வரும்போது இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ நாங்கள் கேட்டோம், என்ன ஒர்க் பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு கேட்டோம். இல்லை நாங்கள் வந்து டாக் ஹாஸ்டலில் வந்து நாங்கள் மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எவ்வளோ நாளாக நீங்கள் இந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? அப்பாவுக்கு எவ்வளோ நாளாக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? ரொம்ப நாள் இருக்கும். ரொம்ப நாள்னா ஸ்கூல்ல லீவ் விடுற டைம்ல இங்கே தான் வரும். அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க. ஹெல்ப் பண்ணுறதுக்காக லீவ் டைமில் இங்கே வந்துருவீங்க. ஓகே, நீங்கள் வந்ததுக்கப்புறமா எத்தனை டாக்ஸை வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ணியிருக்கீங்க? நிறைய டாக்ஸ் அப்படிதானே? சரி. உனக்கு டாக்ஸ்னா பிடிக்குமா? ஆமாம். உனக்கு? ஆமாம். அப்பா இந்த மாதிரி டாக்ஸ் எல்லாம் நிறைய எடுத்துகிட்டு வருவாங்கல்ல, அப்போ உங்களுக்கு வந்து எந்த மாதிரி அது தோணும்? இப்போ ஒரு டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இன்ஜூரி ஆகி வரும். ஸோ இந்த டாக் வந்து வரும்போது உங்களுக்கு எந்த மாதிரி தோணும்? பாவமாக இருக்கும். உனக்கு?
ரொம்ப வருத்தமா. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் அது சரியானதுக்கு அப்புறம் எப்படி இருக்கும்? ரொம்ப ஜாலியா இருக்கும். ஜாலியாக இருக்கும். அது கூட விளையாடுவீங்களா நீங்கள்? ஒரு வீடியோவில் பார்த்து நீங்கள் வந்து தேம்பி தேம்பி அழுதுட்டு இருந்தீங்க. எதுக்கு அழுதீங்க? பூனை இறந்து போனதுக்கு. எந்த பூனை? வீட்டில் வளர்த்த பூனை. அது இறந்து போயிடுச்சா? ஆமா. அதுக்காக அழுதுட்டு இருந்தீங்களா? ஆமா. அப்பா வேற பூனை வாங்கி தந்தாங்களா? ஆமா. அதுவும் வாங்கி தந்துட்டாங்க அப்படிதானே? ஆமா. சரி, அப்போ இனிமேல் அழ மாட்டீங்க. சரி, ஓகே. ஸோ பாருங்க, அப்பாவுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. அப்பா வந்து இவ்வளோ டாக் வச்சிருக்கிறாங்க, இவ்வளோ வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க, இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க. பிராணிகள், வாயில்லா பிராணிகள்ல, ஸோ அதுக்கு வந்து இவ்வளோ வந்து சப்போர்ட் பண்ணுறாங்கல்ல. ஸ்கூலில் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்ப்பாங்கல்ல, அப்பா போடுற வீடியோஸ் எல்லாம் பார்ப்பாங்கல்ல, என்ன சொல்லுவாங்க? ரொம்ப நல்லா இருக்குங்க அப்பா போடுற வீடியோ எல்லாம். உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம்? கேட்க மாட்டாங்க. நீங்களும் சொல்ல மாட்டீங்க. நம்ம சாருக்கு வந்து ஒரு சின்ன ஒரு மரியாதை பண்ணுறோம். சாரோட இந்த நல்ல முயற்சி மேலும் தொடரணும் அப்படிங்கிறது எங்களோட ப்ளூ மவுண்டன் சார்பாக நாங்கள் கேட்டுக்கிறோம். அன்பானவர்களே, இந்த உலகத்திலே பல்வேறு மனிதர்களை, பல்வேறு சமூக சேவை செய்யக்கூடியவர்களை, பல்வேறு கலைஞர்களை கடந்து வந்த இந்த உலகத்தில் யாதென்று தெரியாது, ஏறென்று கூட தெரியாத ஒரு நேரத்தில் காலமும் சூழ்நிலையும் இந்த ஒரு மனிதரை எனக்கு அறிமுகப்படுத்தியது. ஒரு அறிமுகம் இன்று நட்பாக வளர்ந்து நாங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய பாதையில் தான் இவருடைய சேவைகளை பற்றி உணர்ந்து கொள்ள முடிந்தது. என்னால் முடிந்தவரை பல அமைப்புகளோடு, பல நல்ல நண்பர்களோடு இவருடைய அறிமுகத்தை கொடுத்து இந்த சேவைக்காக நாங்கள் அங்கீகாரத்திற்காக ஓடோடி கொண்டிருந்த நேரத்தில் பல அமைப்புகளும் பல தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் இவருடைய சேவையை அங்கீகரித்து பல விருதுகளை கொடுத்தாலும் இன்று ஒரு அரசாங்கம் செய்யக்கூடிய ஒரு பணியை ஒரு தனி மனிதராக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு தனிப்பட்ட ஒரு நபராக இருந்து அவருடைய சுய சம்பாத்தியத்தில் அவர் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சேவையை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இன்னும் பல நல்ல சேவை உள்ளம் கொண்டவர்கள் இவருடைய சேவையை இன்னும் அங்கீகரிக்க வேண்டும். தமிழ்நாடு அரசாங்கம் இத்தகைய நல்ல சேவை புரியக்கூடியவர்களுக்கு உரிய அங்கீகாரத்தையும் உரிய அடையாளத்தையும் கொடுப்பார்கள் என்று சொன்னால் இத்தகைய மனிதர்களுடைய சேவையை இந்த உலகம் இன்னும் பாராட்டும். இவ்வளவு நேரமும் இன்று பல்வேறு நெருக்கடிகளுக்கு நேரங்களிலும் இந்த மனிதருடைய தகவல்களும் அவருடைய ஆதங்கமும் இந்த சமூகத்தினுடைய ஒரு கால்நடைகள் மீது கொண்ட ஒரு காதலனாக நாம் புரிந்து கொள்ள முடிந்தது. இவருடைய சேவையை பாராட்டி ஒரு சிறு மாணவன், ஒரு 7ஆம் வகுப்பிலே NBKS ஆற்றூர் பள்ளிக்கூடத்திலே படிக்கக்கூடிய ஒரு 7ஆம் வகுப்பு மாணவன், நான் பயிற்றுவிக்கக்கூடிய ஒரு மாணவன், அவருடைய சேவையை பாராட்டி அவருடைய சேவைக்காக இன்று தன்னுடைய புகைப்படத்தை ஒரு நல்ல ஒரு நோக்கத்தோடு இவருடைய சேவையை அங்கீகரித்து வாங்கக்கூடிய ஒரு நிகழ்வு இதோ. நல்ல மனிதர்களுக்கும் நல்ல சேவர்களையும் அங்கீகரிக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகள் இந்த மாமனிதருடைய சேவையை இன்னும் அங்கீகரிக்க வேண்டும். நல்ல எண்ணங்களோடு உதவி செய்யக்கூடிய மனிதர்கள் இந்த மனிதர்களோடு இணைந்து இந்த சேவையை இன்னும் தொடர வேண்டும். அரசு இத்தகைய நல்ல சேவகர்களுக்கு உரிய அங்கீகாரத்தையும் அடையாளத்தை கொடுக்க வேண்டும் என்பது ஒரு சமூக சேவகராக, சமூக ஆர்வலராக எனது கோரிக்கை. நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் டாக் ஹாஸ்டல் வச்சிருக்கக்கூடிய நம்ம சஜின் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா தத்ரூபமாக பென்சில்லே ஆர்ட் பண்ண ஒரு பிக்சரை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த பிக்சரை வந்து ஆர்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தம்பி உங்கள் பேர்? SK ஹிதேஷ். எப்படி பிரதர், எப்படி இதை பண்ணீங்க? எவ்வளோ நாள் எடுத்தீங்க இதுக்கு? 3 days. 3 daysல பண்ணிட்டீங்க. ஓகே பிரதர், ஓகே. இது எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு எப்படி ஐடியா வந்துச்சு? சஜின் ப்ரோ ரொம்ப பிடிக்குமா? எதனால பிடிக்கும் அவரை? ஹாஸ்டல்ல டாக் ஹாஸ்டல் வச்சிருக்கிறதுனால ரொம்ப பிடிக்கும். சரி பிரதர், இதே மாதிரி எல்லா ஃபோட்டோவும் எல்லாரையுமே வரைவீங்க கரெக்டா? ஓகே பிரதர், எப்போலேருந்து இதை வரைய ஸ்டார்ட் பண்ணீங்க? 2 years. 2 years இது பண்ணிட்டு இருக்கீங்க? 2 years 1 year. 1 year பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ நிறைய வரைஞ்சிருக்கீங்களா? நிறைய பேர் வரைஞ்சிருக்கீங்க என்ன? ஓகே பிரதர், ஓகே. ஸோ மேலும் மேலும் நீங்கள் வரையணும், நல்ல ஒரு பிளேஸ்க்கு போகணும் கண்டிப்பாக, சரியா? ஸோ அதுக்கு எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஓகே. இந்த சிறுவன் ஒரு இடைப்பட்ட காலத்தில் தமிழகத்தினுடைய முன்னாள் காவல் ஆய்வாளராகவும் மிகச்சிறந்த ஒரு ஆளுமையாக இருக்கக்கூடிய சைலேந்திர பாபு அவர்களையும் மிகச்சிறந்த ஒரு ஓவியமாக படைத்தார் என்பது இந்த உலகம் அறிய வேண்டிய ஒன்று.
இந்த மாதிரிப்பட்ட ஒரு சின்ன பிள்ளைங்களை இந்த ஒளி உலகம் இன்னும் நிறைய திறமை உள்ளவங்களை அங்கீகாரம் கொடுக்கணும். இவங்களுடைய அடையாளங்கள், இவங்களுடைய உழைப்பு இன்னும் பல நல்ல ஒரு ஆளுமைகளிட கொண்டு போய் சேரணுங்கிறது எங்களுடைய ஆசை.